இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நம்ம செஞ்சு காட்டி இருக்கின்றோம். நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்படி என்னதாண்டா அங்க சாதனை நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நாம பார்க்கக்குள்ளதான் தெரியுது. மிக பெரிதான சாதனை நடந்திருக்குது. என்ன? உணவுக்கு அடித்து கொண்டு இருக்கிறது ஒரு கூட்டம். ஒரு டாடா ஐஸ்ல உணவு வருது, ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு ஒழுங்கினமற்ற செயல். அந்த உணவு பொட்டலத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய இளையோர் கூட்டம் அடித்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமா, மற்ற சில இயக்கங்கள் இருக்குது, பேர் சொல்ல விரும்பல. அவர்கள் மாநாடு நடத்துவார்கள், ஆனால் மறைமுகமாக மது கொடுக்கப்படும், இல்லைன்னா போகுள்ளே இல்லை வரக்குள்ளே கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேஷா நன்னா சுற்றுறாள் நின்று அப்படியே அழகாக சுற்றுறான். எந்த இடம் இது? மாநாட்டு திடல் நடக்கக்கூடிய இடத்தில் மது பாட்டிலை கையில் எறிந்து முன்னணி ஊடகங்கள், பல ஊடகங்கள் அங்கே இருக்குது. இப்போ எல்லா கட்சியுமே நம்ம எடுத்துப்போமே, ஏன் யாரையும் தவறாக பேச வேணாம். விஜயவனுடைய மாநாடு நடக்குது இல்லை, அங்கே சில பசங்கள்லாம் மது அருந்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லா டிவிக்காரனும் போட்டான். விசிகாவினுடைய மாநாடு நடந்தது, அதில் சிலர் அந்தண்ட ஒதுக்குப்புறமாக மது அருந்திட்டு இருந்தாங்க, அதை போட்டான். அதிமுகன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் மது இருந்தவர்களுடைய அந்த புகைப்படம்லாம் வந்தது. மது சும்மா ஒரு ஓரமாக உட்காந்து அருந்திட்டு இருந்ததுக்கே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் அந்த இதுக்குள்ளேயே திடலுக்குள்ளே ஆட்டுறான், அலசுறான், இது பண்ணுறான், ஒய்யாரமாக இருக்கிறான். ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் வந்ததா? ஒரு முன்னணி ஊடகமோ இல்லது ஏதாவது இந்த சோசியல் மீடியா யூடியூப்ல ஏதாவது வந்ததா? வராது. என்ன மொத்தமாக திமுகவிடம் அண்டி பிழைக்க விலை போய்விட்டன. இதுதான் இவர்கள் செய்த சாதனை. உணவுக்கும் மதுவுக்கும் பணத்திற்கும் பொட்டலங்களுக்கும் கூத்திற்கும் கும்மாளத்திற்கும் ஆடலுக்கும் பாடலுக்கும் இந்த மாபெரும் தமிழ் இனத்தை அடிமையாக்கி தமிழ் இனத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது தான் இவர்கள் செய்திட்ட பெரும் சாதனை. இதை அறியாத மூடர் கூட்டம் இன்னும் அவர்கள் பின்னால் சென்று கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த மாநாட்டுக்கும் செல்லும். ஆனால் அறிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முன்வாருங்கள்.